ஏங்க நான் கோயிலுக்கு வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் திடீர்னு வரலன்னு சொல்ற? எனக்கு பீரியட்ஸ். இந்த மாதிரி டைம்ல நான் கோயிலுக்குலாம் வரக்கூடாது, அது சரி வராது, சாமி குத்தாயிரும். காலத்துக்கு ஏத்த மாதிரி நீயும் மாற கத்துக்கோ. ஏங்க நான் கோயிலுக்கு வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன் திடீர்னு வரலன்னு சொல்ற? என்னாச்சு உனக்கு? இல்லைங்க, இன்னைக்கு என்னால வர முடியாது, எனக்கு பீரியட்ஸ். அதனால தான் சொல்றேன், அத்தை மாமாவோட இருமுடி கட்டுற பூஜைக்கு நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏய், பீரியட்ஸ்லாம் நார்மலான ஒரு விஷயம். அதுவும் இல்லாம நான் என்ன உன்னை சாமிக்கு மாலை போட்டு மலைக்கா போக சொன்னேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போயிட்டு வந்துடலாம். இந்த காலத்துல பீரியட்ஸ்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இல்லைங்க, இந்த மாதிரி டைம்ல நான் கோயிலுக்குலாம் வரக்கூடாது, அது சரி வராது, சாமி குத்தாயிரும். அது மட்டும் இல்லாம அத்தையும் மாமாவும் நமக்கு குழந்தை பிறக்கணும் தான் மலைக்கே போறாங்க. இந்த நேரத்துல நான் என்னால அங்க ஒரு தடை வந்துடக்கூடாதுங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, அதான் கரெக்டா இருக்கும். ஏய், நீ எங்க பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்க? காலம் எப்பவும் மாறி போச்சு. காலத்துக்கு ஏத்த மாதிரி நீயும் மாற கத்துக்கோ. எங்க அம்மாவுக்கு கடவுள மனுஷங்க தான் முக்கியம் உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்களுக்கு மட்டும் நீ பீரியட்ஸ்னால தான் கோயிலுக்கு வரலாம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும். அத்தை 1000 சொல்லுவாங்க, ஆனா பழக்க வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல இருக்க பெரியவங்க சும்மாவா சொல்லியிருப்பாங்க? இந்த பாரு, அந்த காலத்துல அந்த பெரியவங்க பெண்கள் இதனாலதான் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா எனக்கு தெரியல. ஆனா என்னோட புரிதல்ல இருந்து நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. அந்த காலத்துல பெண்களுக்கு பீரியட்ஸ் அப்போ பேட்னு ஒண்ணு கிடையாது. அடிக்கடி ப்ளீட் ஆகும், அடிக்கடி பாத்ரூம் போற மாதிரி இருக்கும். அதுக்கு பயந்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளில வராம வீட்லயே இருந்துட்டாங்க. காலப்போக்குல அவங்களுக்கு அதுவே ஒரு தடையா மாறிடுச்சு. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் சொல்றது உனக்கு புரியவே மாட்டுது. இந்த காலத்துல எவ்வளவோ பெண்கள் என்னென்னமோ சாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்கலாம் பீரியட்ஸ் ஒரு தடையா பாத்திருந்தா அவங்களால ஜெயிச்சிருக்க முடியுமா? பீரியட்ஸ்ங்கிறது நார்மலான ஒரு விஷயம். அதை புரிய வைக்க தான் நான் ட்ரை பண்றேன், ஆனா நீ புரிஞ்சிக்கவே மாட்ற. இங்க பாருடி, நான் இவ்வளவு சொல்லி நீ என் கூட கோயிலுக்கு வரமாட்டல? வரமாட்டேன். சரி, இதுக்கு மேல உன் விருப்பம். ஆனா நான் கேக்குற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றியா? நம்ம கும்பிடுற குலதெய்வமும் ஒரு பெண் தானே. அந்த பெண் சாமிக்கும் பெண்களுக்கு இருக்க மாதிரி தாய்மை, இரக்கம், அன்பு, பாசம் எல்லாம் இருக்குதானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இப்படி சாமியே எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பாக்கும்போது நீங்க மட்டும் என் சாமியை பிரிச்சு பாக்குறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க, ஆனா நடைமுறைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இங்க பாரு, மத்தவங்களை விடு. நான் சொல்றது உனக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா நீ உன்னை மாத்திக்க ட்ரை பண்ணு, அது எனக்கு போதும். பாக்கலாம். ஆனா இப்போ நீங்க மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அத்தை கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க.